அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் பொய்வாழ்த்த வாழ்க. அனைவரும் பொய்வாழ்த்த வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாரம் ஒரு பயனுள்ள ஆன்மீக அதிசயங்களை பார்க்கும் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு ஒரு மகானின் ஆன்மீக அதிசயத்தை இந்த கலியுகத்தில் பார்த்து வியந்ததை பற்றிதான். இந்த கலியுகத்தில் மனிதத்தை மேம்படுத்த எத்தனையோ மகான்கள் அவதரித்திருக்கின்றனர். அந்த வகையில் கேட்டவர்களுக்கு கேட்டவற்றை உடனே அளிக்கும் வள்ளலாக திகழும் ஷீரடி சாய்நாதரை பற்றிய அழகான தொகுப்பு இது. பாபாவின் அதிசயங்கள் எத்தனை எத்தனை, அவருடைய உண்மையான நிகழ்வுகளை எத்தனையோ பார்த்தும் கேட்டும் வியந்துள்ளோம். அன்பர்களே, இந்த பதிவில் நான் என் சகோதரர் ஒருவரின் கதையை, அவர் வாழ்வில் சாய்பாபா நிகழ்த்திய அதிசயத்தை பகிர உள்ளேன். என் சகோதரரும் அவரது மனைவியும் தங்கள் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து வந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் அமைந்தது. திருமணத்திற்கு முன்பே என் சகோதரரின் மனைவி சாய்பாபாவின் தீவிர பக்தை. ஆனால் என் சகோதரருக்கோ எந்த ஒரு பெரிய ஈடுபாடும் சாய்பாபாவின் மீது இருந்ததில்லை. அனைவராலும் வணங்கப்படும் இறைவன் என்பதால் சாய்பாபாவின் மீது ஒரு மதிப்பு மட்டும் உண்டு. ஆனால் அங்கிருந்துதான் என் சகோதரரின் வாழ்வில் சாயின் அருளாட்சி ஆரம்பமாக தொடங்கியது. அப்பொழுது 2017ஆம் ஆண்டு ஒரு நாள் என் சகோதரர் தன் குடும்ப மக்களுடனும் மற்றும் தன் நண்பர்களுடனும் கோயம்புத்தூர் சென்றார். அங்கு என் சகோதரருக்கு வாயில் சூட்டினால் வாய்ப்புண் மற்றும் கொப்பளங்கள் உண்டாகி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார். தண்ணீர் சிறிது வாயில் பட்டாலும் நாக்கின் கொப்பளங்கள் உண்டாகி வலி வேதனையாக இருக்குமாம். அந்த நிலையில்தான் தன் நண்பர்களும் என் சகோதரரின் மனைவி மற்றும் மகனுடன் கூப்பிட்டு கொண்டு கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா ஆலயத்திற்கு சென்றனர். என் சகோதரர் தன் வாயில் உள்ள வலி வேதனையும் அந்த ஆலயத்தின் கூட்ட நெரிசலையும் பார்த்து தன் வாகனத்திலேயே தன் மகனுடன் அமர்ந்திருந்தார். என் சகோதரரின் மனைவி மற்றும் அவர் நண்பரின் குடும்பத்தார் அனைவரும் சாய்பாபாவை தரிசிக்க சென்றனராம். அப்பொழுது என் சகோதரரின் மனைவி சாய்பாபாவின் ஆலயத்தில் தரும் பிரசாதத்தை எடுத்து தன் மகனுக்கும் தன் கணவருக்கும் அளிக்க வாகனத்திற்கு அருகே வந்தாராம். நம் அனைவருக்கும் தெரியும், சாயின் ஆலயத்திற்கு செல்லும் அனைவரும் நம் மனமும் வயிறும் நிரம்பி புன்னகையுடனும் மன திருப்தியுடனும் தான் வருவோம் என்று. அந்த வகையில் என் சகோதரரின் மனைவி தனக்கு கிடைத்த பிரசாதத்தை தன் கணவருக்கும் தன் மகனுக்கும் பகிர வந்தார். அப்பொழுது என் சகோதரர் தன் குழந்தைக்கு ஊட்டிவிட்டார். தன் மகனோ தன் வயிற்றுக்கு போதுமானதை எடுத்துக்கொண்டு மீதம் வைத்து விட்டான். என் சகோதரருக்கோ எந்த நிலையிலும் உணவை வீணாக்கும் எண்ணம் சிறிதளவும் இல்லை. அப்பொழுதுதான் என் சகோதரர் சாயிடம் முதலில் வேண்டத் தொடங்கினார். நான் இந்த பிரசாதத்தை உண்ணப் போகிறேன் சாய்நாதரே, எனக்கு ஒரு வலியும் இல்லாமல் என்னை ரட்சி ஐயா என்று. அப்பொழுதுதான் தன் வாய்ப்புண் பற்றி பொருட்படுத்தாமல் சிறிது பிரசாதத்தை வாயில் வைத்தார். ஒரு துளி தண்ணீர் பட்டாலும் கொப்பளங்களும் வலியும் வரும் நிலையில் இருந்த அவருக்கு சாயின் பிரசாதமோ ஒரு சின்ன தொந்தரவும் செய்யவில்லையாம். சாப்பிடாமல் இருந்த அவர் தன் பசி அந்த கலியுக வள்ளல் சாயின் அருளால் தீர்ந்தது. ஆலயத்தில் இருந்து திரும்பி வந்த தன் மனைவியும் என் சகோதரரின் நண்பர்களும் அந்த பிரசாதம் முழுவதும் உண்ட என் சகோதரரை வியப்புடன் பார்த்தனர். என் சகோதரருக்கு அனைவரும் இது சாயின் அருளே என்று கூறத் தொடங்கினராம். அதன் பின்னர் அனைவரும் வாகனத்தில் ஏறி பயணிக்க தொடங்கினர். என் சகோதரருக்கோ தனக்குள் ஒரு குழப்பம். நிஜமாக எனக்கு சாயின் அருள்தால் சரியாகி இருக்குமோ என்று நினைத்தார். மறுபுறம் இல்லை இல்லை,
தனக்குதான் தன் புண்கள் அனைத்தும் சரியாகிக் கொண்டே இருக்கின்றதே, அது எப்படி சாயின் அருளாக இருக்கும் என்று நினைத்தாராம். இதை நாம் சோதித்து பார்த்தே ஆக வேண்டும் என்று ஆலயத்தின் சிறிது தொலைவில் சென்று ஒரு தேநீர் கடையில் தண்ணீர் வாங்கி அருந்தினாராம். அப்பொழுது என் சகோதரரின் வாய் முழுதும் வெந்து புண்ணாகிவிட்டதாம். அப்பொழுதுதான் அவரின் புத்திக்கு புரிந்து மனதும் தெளிவடைந்ததாம். இது அந்த ஸ்ரீரடிநாதனின் அதிசயம் என்று. சாய்நாதரே, உன் அருளே அருள். அந்த நொடியிலிருந்து என் சகோதரர் சாயின் தீவிர பக்தரானார். இதே நிலையில் 2018ஆம் ஆண்டு தன் வேலை நிமித்தமாக பெங்களூருக்கு தன் குடும்பத்துடன் செல்லும் நிலை என் சகோதரருக்கு. புது ஊர், புதிய மக்கள், சாயின் அருளோடு ஒரு வீடு ஒன்று அமைந்தது. ஆனால் அந்த வீட்டில் அவர்களுக்கு யாருக்கும் நிம்மதியின்மையும் உறக்கம் என்பதே இல்லையாம். எப்போதும் மனதிற்குள் இனம் புரியாத பயம், தன் மகனுக்கு இரவு முழுதும் அழுது கொண்டே இருக்கும் நிலை, வீட்டில் ஏதோ எதிர்மறை ஆற்றல்கள். மொத்தத்தில் புது ஊர் மற்றும் புது வீடு, அவர்கள் அனைவருக்கும் நிம்மதியில்லாத நிலை. அடுத்த நாள் சாய்பாபாவின் சிலையை விற்றுக்கொண்டு ஒரு வண்டியில் வியாபாரி ஒருவர் வர, அதை பார்த்த என் சகோதரரின் மனைவி நிறுத்தி ஒரு சிலையை வாங்கி தனது இல்லத்தில் வைத்து அந்த சாய்பாபாவின் சிலைக்கு முறைப்படி பூஜைகளும் செய்தார். வீட்டில் எதிர்மறை மறைந்து அனைத்தும் சந்தோஷமாகவும் நேர்மறை உணர்வுகளும் ஏற்பட்டன. அனைவரும் நிம்மதியாக அந்த இரவு உறங்கினர். இது அந்த சாயின் அருளே ஆகும். அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த உண்மை சம்பவத்தின் மூலம் தெளிவு பிறந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி நிறைந்தாட சாயின் அருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைய எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீரடிநாதரை பிரார்த்திக்கிறேன். சாய்நாதர் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓம் சாய் நமோ நமஹ. ஷீரடி சாய் நமோ நமஹ. சத்குரு சாய் நமோ நமஹ. ஜெய ஜெய சாய் நமோ நமஹ. அனைவருக்கும் பொய் வாழ்த்த வாழ்க.